Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Sisters, welcome to our channel Al-Mu'min Online Academy. Alhamdulillah, நம்ம வந்து முஃமின்களின் நற்குணத்தை பற்றி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதான் நம்மளுடைய கடைசி லெசன். படத்துக்குள்ளே போகலாமா இன்ஷா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பணிவாக நடப்பால் பெருமை அடிக்க மாட்டாள். அதாவது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, மிக பாக்கியசாலி யாருன்னா அப்படின்னு சொல்கிறான்னா, இந்த உலகத்தில் வந்து பெருமையும் குழப்பங்களையும் விரும்பாதவங்க இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு தான் மறுமையுடைய வீடு வந்து சொந்தமாகும் அப்படின்றது வந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஏன்னா வந்து முடிவான நற்பேர் வந்து என்னது இரையச்சமுடையவங்களுக்கு தான் இந்த இது சொந்தம் அப்படின்றது அல்லாஹ் வந்து அல் குர்ஆன் 28வது அத்தியாயம் 83வது வசனத்தில் சொல்கிறான். பெருமை கொண்டு உன்னோட முகத்தை வந்து மனிதர்களை விட்டு திருப்பி கொள்ளாதே. அதாவது பெருமையோடு வந்து மனிதர்கள்கிட்ட வந்து உங்கள் முகத்தை காமிக்காதீங்க. பூமியில் வந்து பெருமை அடித்து கொண்டு வந்து நடக்காதீங்க. நிச்சயமாக கர்வம் கொண்டும் பெருமை அடித்து கொண்டும் இருக்கிற யாரையுமே என்ன அல்லாஹ் நேசிக்க மாட்டான்றது அல் குர்ஆன் 31வது அத்தியாயம் 18வது வசனத்தில் வந்து அல்லாஹ் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யாருடைய உள்ளத்தில் வந்து அணு அளவு வந்து பெருமை இருக்குமோ அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஸ்வர்க்கத்துக்குள்ளே வந்து போக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு மனிதர் வந்து கேட்குறாங்க, டவுட் கேட்குறாங்க. அதாவது காலணி வந்து அணிகிறது, அழகாக இருக்கிறது, விரும்புகிறது. அப்போ நம்ம அழகாக இருக்கணும், நம்மளுடைய எல்லா பொருட்களும் அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து பெருமையா அப்படின்ற மாதிரி வந்து இப்படி இருக்கிறது வந்து பெருமையாகுமா அப்படின்றத கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ் வந்து மிக அழகானவன். அவன் வந்து அப்புறம் அழகாக இருக்கிறத வந்து விரும்புகிறான். பெருமை வந்து அதாவது உண்மையை ஏற்காமல் இல்லை அது இல்லை அப்படின்ற மாதிரி மறுக்கிறதும் மனிதர்களை வந்து இழிவாக வந்து நடத்துகிறதும் தான் வந்து பெருமைக்குரியது அப்படின்றத வந்து தெளிவுபடுத்துகிறாங்க. மனிதர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொன்னதாக நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கவாசிகளை வந்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டாமா, அதாவது அறிவிக்க தர வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க யாருன்னா வந்து பொருளாதாரத்தில், அதாவது காசு பணம் அதெல்லாம் இருக்குல்ல, அந்த செல்வங்களில் வந்து அவங்க வந்து பலகீனமானவங்களாக இருப்பாங்க. அவங்க வந்து பணிவானவங்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அல்லாஹ்வின் மீது வந்து சத்தியம் செஞ்சு சொன்னாங்கன்னா அல்லாஹ் என்ன பண்ணுவான், அந்த சத்தியத்தை வந்து உடனே என்ன பண்ணுவான்னா நிறைவேற்றி விடுவான். அதே மாதிரி நரகவாசிங்க வந்து நான் யாருன்றது உங்களுக்கு அறிவிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கடினமான குணமுள்ளவங்களாக இருப்பாங்க. அதேமாதிரி செல்வத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக வந்து சேகரிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அறவே என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கூட செலவு செய்யவே மாட்டாங்க. பெருமை எடுத்து கொண்டவங்களாகவும் இருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, கண்ணியம் வந்து அவனுடைய வந்து கீழடையாகும், பெருமை வந்து அவனுடைய மேலாடையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து சொல்கிறான். யார் வந்து இந்த இரண்டையும் வந்து பற்றி பிடித்து கொண்டிருக்காங்களோ அவங்களுக்கு என்னதுன்னு சொல்கிறாங்க, நரகம்தான், நரகத்தில் வேதனை உண்டு அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி தர்மம் செய்கிறோம்ல, தர்மம் செய்கிறதுனால என்ன அது குறையாது. பிறருக்கு வந்து மன்னிப்பதனால் வந்து அடியாருக்கு என்ன பண்ணும், அல்லாஹ் கண்ணியத்தை தவிர வேறு எதையுமே வந்து அதிகப்படுத்த மாட்டான். அதே மாதிரி ஒருவர் வந்து அல்லாஹ் கிட்ட வந்து நம்ம கண்ணியமாக நடந்துக்கிட்டோம்னா அல்லாஹ் நம்ம உயர்த்துவான். இல்லை கண்ணியமாக நடக்கலைன்னா அல்லாஹ் நம்ம என்ன பண்ணுவான், தாழ்த்தி விடுவான். அல்லாஹ் நம்ம அனைவரையும் அதில் பாதுகாப்பானாங்க. ஆமீன். ஒரு நாள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எங்களுடைய மத்தியில் வந்து எழுந்து நின்று பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தாங்க. என்னன்னா வந்து நீங்கள் வந்து பணிவாக வந்து நடந்துக்கோங்க, மற்றவர் மீது வந்து நீங்கள் வந்து பெருமை பேச வேண்டாம், ஒருவர் மற்றவர் மீது வந்து அநியாயம் செய்ய வேண்டாம் என்று என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ் வந்து எனக்கு நிச்சயமாக வஹி அனுப்பியிருக்கான்றதை சொல்கிறாங்க. அடுத்த டாபிக் என்னென்னா வந்து மார்க்கம் கூறும் ஹிஜாபை பேணுவாள். அதாவது நபியே நீங்கள் வந்து, அதாவது அல்லாஹ் வந்து நபிக்கிட்ட சொல்கிறான், நபியே நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள், அவங்க வந்து தங்களுடைய பார்வையை தடுத்து கொள்ளட்டும், தங்களுடைய மறைவிடங்களை வந்து பாதுகாக்கட்டும், தங்களுடைய அலங்காரங்களை வந்து அதுலேருந்து வெளியில் வந்து தெரிவதை வந்து தவிர்த்து கொள்ளட்டும், மற்றதை வந்து வெளிப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவங்க வந்து தங்கள் வந்து முந்தானைகளை கொண்டு வந்து தங்களுடைய சட்டை நெஞ்சு பகுதி மீது வந்து போத்தி கொள்ளட்டும், அவங்களுடைய அலங்காரங்களெல்லாம் வந்து வெளிப்படுத்த வேண்டாம். அதாவது யாருக்குன்னா தங்களுடைய கணவன் தங்கள்
தங்களுடைய தந்தை அல்லது தங்கள் கணவனின் தந்தை, தாய் ஆண் பிள்ளை, தங்களுடைய ஆண் பிள்ளை, தங்களுடைய கணவரின் ஆண் பிள்ளை, தங்களுடைய சகோதரிகளுடைய பிள்ளைகள், தங்கள் சகோதரிகளுடைய ஆண் பிள்ளைகள் அல்லது தங்கள் சகோதரிகளின் பெண் பிள்ளைகள், முஸ்லீம் பெண்கள் அல்லது தங்கள் வழக்கரங்கள் சொந்தங்கள் அல்லது ஆண்களின் ஆசையில்லாத பணியாளர்கள் அல்லது பெண் மறைவிடங்களை அறியாத சிறுவர்கள் ஆகிய இவர்களுக்கு தவிர கணவன் மனைவியிடம் எந்த மறைவும் இல்லை. மற்ற மேல் கூறப்பட்டவர்கள் முன் ஒரு பெண் தனது முகம், குடங்கை அதாவது கைகள், கழுத்து பகுதி, பாதம், காதுகள் தெரியும்படி இருந்தால் அது எந்த குற்றமும் இல்லை. தங்களுடைய அலங்காரங்களில் அவங்கள மறைகின்றவற்றை மற்றவங்களுக்கு அறியப்படுவதற்கு அவங்க தங்களை காத்து கொள்ளட்டும். அதே மாதிரி அவங்களுடைய கால் இருக்குல்ல, அது பூமியில் அவங்கள பார்க்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் பூமியில் தட்டி தட்டி நடக்க வேணாம். இன்னும் நம்பிக்கையாளர்களே, நீங்கள் வெற்றி பெற வேணும்னா அப்படின்னா அல்லாஹுடைய பக்கம் பாதையில் நீங்கள் திரும்பி அவங்ககிட்ட அதிகமாக பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யார் யாரெல்லாம் நம்மளுடைய இதில் அதாவது நம்மளுடைய முகம், மூஞ்சி, கை அதெல்லாம் பார்க்குறதுக்கு மகரமான ஆண், மகரம் இல்லாத ஆண், அந்த மாதிரி இது கொஞ்சம் பேசிக். ஸோ இது குட்டியாக கொடுத்துருக்காங்க, இதை பாருங்கள். இன்ஷால்லா அடுத்தடுத்து நீங்கள் யார் மகரம் யார் மகரம் இல்லை அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக நாங்கள் சொல்லுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்கிறாங்க, 2 கூட்டத்தினர் நரகவாசிகள், அதாவது நரக வாசலில் இருப்பவங்களாக இருப்பாங்க. அதில் ஒரு கூட்டத்தினர் யாருன்னா அவங்க எப்படின்னா பசுமாட்டுடைய வாழை போன்று நீண்ட சாட்டை வச்சுருப்பாங்க. அவங்க அந்த அந்த சாட்டையினால் என்ன பண்ணுவாங்க, அவற்றில் என்ன பண்ணுவாங்கன்னா மக்களை அடிப்பாங்க. மற்றொரு கூட்டத்தினர் அதில் சிலர் பெண்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆடை அணிந்திருந்தும் நிர்வாணமாக காட்சி அளிப்பாங்க. பிறரை தம் பக்கம் சாய வைப்பாங்க. தாமும் என்ன பண்ணுவாங்க, பிறர் பக்கம் சாய்ஞ்சிடுவாங்க. அதே மாதிரி அவங்களுடைய தலைமுடி கழுதை நீண்ட, அதாவது கழுத்து நீண்ட ஒட்டகங்களின் இருக்கிற பக்கம், அதாவது திமிழ் இருக்கும்ல, ஒட்டகத்தோட திமிழ்னா என்னதுன்னா, ஒட்டகத்தோட கழுத்தில் பெருசாக ஒரு யூ ஷேப்பில் மவுண்டைன் மாதிரி இருக்கும்ல, அதுதான் திமிழ். ஸோ அது மாதிரி அவங்க போட்டிருப்பாங்க திமிழ். அதை எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, இப்போ நம்ம ஹையாக போனி டெயில் போடுறோம், பன் ஹேர் ஸ்டைல் பண்ணுறோம்ல, கொண்டெல்லாம் போடுறோம்ல, அப்போ கொண்டை போட்டு நம்ம ஷால் சுற்றும் போது நம்மளுடைய அதாவது ஷால் ஃப்ளாட்டாக இருக்காமல் ஒரு மாதிரி திமிழ் கொண்டை போட்டிருக்கோம்ல, ஸோ அந்த இடத்துல உச்சியிலையோ இல்லை நம்ம பின் சைடோ கொண்டை போடக்கூடாது அப்படின்றதுக்கு தான் அதை சொல்கிறாங்க மீன் பண்ணி. இன்ஷால்லா அந்த மாதிரி போடுறதை நம்ம தவிர்த்துக்கொள்வோம். அவங்கெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, சொர்க்கத்துக்குள்ளே நுழைய மாட்டாங்க. சொர்க்கத்தோட வாடையை கூட என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க நுகரவே மாட்டாங்க. சொர்க்கத்தோடைய வாசல் கிட்ட இருந்தாலும், அதாவது 2 சென்டிமீட்டர் அந்த மாதிரி ஒரு 2 ஜான் தள்ளி இருந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களால நுகர முடியாது. நவுது பில்லாஹி அல்லாஹ் நம்ம அனைவரையும் அதுலேருந்து பாதுகாப்பானாக, ஆமீன். சபியா பின் ஷபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நாங்கள் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கக்கிட்ட குறைஷி வம்ச பெண்களை பற்றி அவங்களுடைய சிறப்பை பற்றி நினைவு கூர்ந்து உயர்ந்து பேசணும். அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் நிச்சயமாக குறைஷி பெண்களுக்கு சிறப்பு இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருந்தாலுமே அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அன்சாரி பெண்களை விட, அதாவது அன்சாரி பெண்கள், அதாவது அன்சாரிங்கிறது ஒரு கூட்டம், ஸோ அந்த பெண்களை விட சிறந்தவர்களை அல்லாஹ்வின் வேதத்தில் மிக உறுதியானவங்க, உண்மைப்படுத்தக்கூடியவர்கள், குர்ஆனை நம்பி கொள்பவர்கள் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. சூரா நூர் இறக்கப்பட்டது. அதில் தங்களின் முந்தானைகளை கொண்டு தங்கள் நெஞ்சுகள் மேல் போற்றி கொள்ளட்டும் என்ற வசனம் வந்துச்சு. அப்போ அந்த பெண்கள் கணவர்மார்கள், அதாவது அந்த பெண்களுடைய கணவர்மார்கள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை கேட்டு தங்கள் மனைவியரிடம் சொன்னாங்க. அந்த சூறாவில் இந்த மாதிரி இறக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஓதி காமிக்கிறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அன்சாரி பெண்கள் ஒவ்வொருவரும் தமது போர்வை எடுத்து அவங்க மேலே போர்த்தி கொள்கிறாங்க. அல்லாஹ்வின் சட்டங்களை உண்மைப்படுத்துகிற விதமாக இப்படி செய்கிறாங்க. அதே மாதிரி மறுநாள் காலையில் ஃபஜர் சுபுகுடைய தொழுகைக்கு
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தொழு வைக்கிறதுக்காக வரும்போது அவங்களுக்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பின்னாடி வந்து போர்வையால் வந்து அவங்கள வந்து போர்த்தி கொண்டு இருந்தாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. மாஷா அல்லாஹ். ஸோ இதே மாதிரி அன்சாரி பெண்கள், குறைஷி பெண்கள் போல் நம்ம அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம வந்து எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம். அதாவது எண்களின் நற்குணங்களுடைய லெசன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சிட்டோம். ஸோ இன்ஷா அல்லாஹ் இதுக்கு அடுத்து உங்களுக்கு எக்ஸாம் வச்சுட்டு அடுத்து நம்ம வேறு டாப்பிக்குள்ளே போயிடுவோம். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல, ஸோ அதில் நீங்கள் ப்ரைவேட்டாகவும் எனக்கு கேட்கலாம், இல்லை குரூப்லேயும் நீங்கள் கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சிஸ்டர்ஸ்.